கைஸோடைய சீம்பால் வச்சு பால்கோவா ரெசிபி ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் மாடு கண்டு போட்டுருந்துச்சு. அதில் நம்ம சீம்பால் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மூணாவது நாள் பாலுங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதை வடச்சட்டி மணி வச்சு அதில் ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயுமே பால் காய வைப்பீங்களே அது மாதிரி இதை காய வச்சு போகிறோம். அப்படியே இந்த ஆடையெல்லாம் வருமா, அதை அப்படியே நம்ம பொங்க வர ஸ்டேஜில் நமக்கு ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் பொங்க வர ஸ்டேஜில் அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க கைஸ். கிண்டிக்கிட்டே இருங்க, இது பொங்க விட்றாதீங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு 1/2 ஹவரில் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிட்டு பொங்க விட்றாதீங்க, அடி பிடிக்க விட்றாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்க விட்டுறக்கூடாது, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடலாம். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி உங்களுக்கு இந்த பாலுக்கு வரப்போதுரா அப்படின்ற நினைக்கிற ஸ்டேஜில் வரும். எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த மணி வற்றிடுச்சுங்க. நல்லா வற்றுற அளவு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இந்த லெவல் ஆயிடுமா, அப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு ஒரு 3 கிளாஸ் ஆட் பண்ணி பத்தலைன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. மிக்ஸ் பண்ணி அந்த பால்கோவாவில் சர்க்கரை இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க. அப்படியே கடைசியில் ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம முந்திரி பாதாம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோமா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டியாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சா இன்னும் கெட்டியாகுன்னு சொல்லிட்டு நல்லா வச்சுட்டு நல்லா பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு கைஸ். அப்படியே நம்ம அந்த பால்கோவாவுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம சரி ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு அல்டிமேட் கைஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயாவது கிடச்சா. அப்படியே நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றி அதை ஒன் வீக் நாங்கள் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கெட்டு போகும் தான் பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.